ஆதி என்னும் பராபரையே, அன்பான மனோன்மணியே, சோதி எனும் பஞ்சகத்தாலே, சொற்பெரிய கரிமுகனே, தீது நீக்கும் கந்தவளே, திருத்துகின்ற குருநாதர்களே, 18 சித்தர்களே, பண்பான பரமசிவமே, ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நாள் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் மற்றும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் அஸ்ட்ரோராஜின் இனிய நல்வணக்கங்கள். ராசியினுடைய காரகத்துவங்களை என்ற வரிசையில் இன்று தொடர்வது 5வது ராசியான காலபுருஷனுக்கு 5ஆம் இடமான சிம்ம லக்கணம் அல்லது சிம்ம ராசி என்ற வகையில் பார்ப்போம். இது ஒரு தனித்துவம் கொண்டது. எப்படி என்றால், இது ஒரு தர்ம ராசி, இது ஒரு நெருப்பு ராசி. அதே சமயத்தில் இவர்களுக்குள் நடிப்பு திறமை என்பது இவர்களுக்கு பிறப்பிலேயே வந்து விடுவது என்பதை நடைமுறையில் எண்ணற்ற ஜாதகத்தில் பார்த்திருக்கிறோம். இது ஒரு நாற்கால் ராசி. இதனுடைய இடங்கள் என்று பார்க்கும் பொழுது பழைய கோட்டைகள், பெரிய வீடுகள், உயரமான இடங்கள், நிரந்தர வருமானத்தை தரக்கூடிய கட்டடங்கள், மலைகள், மச்சுகள், மாடி வீடுகள், மலையும் சார்ந்த இடங்கள், தொகுப்பு வீடுகள், வெளிச்சமான தன்மைகள் ஆகியவற்றை குறிக்கிறது. இதனுடைய உடல் பாகம் என்று பார்க்கும் பொழுது மேல்வயிறு, இருதயம், பெருங்குடல், முதுகெலும்பினுடைய நடுப்பகுதி, இவையெல்லாம் இந்த ராசியினுடைய காரகத்துவத்துக்கு சொந்தமானது. இவர்களுடைய இருப்பிடம் என்று பார்க்கும் பொழுது அரண்மனை, அரசு அலுவலகங்கள், மலைப்பிரதேசம், குகைகள், உயரமான பகுதிகள், ஊரின் மேட்டுப்பகுதி, காடு, பாலைவனம், கற்பாறைகள் நிறைந்த இடம், கோட்டை, கொத்தளங்கள் போன்றவை இந்த சிம்மராசியினுடைய காரகத்துவங்கள் அடையாளம் காட்டுகிறது. இது மட்டுமல்லாமல் நம்ம அனுபவத்தில் பார்த்தது, இந்த சிம்ம லக்கணத்தில் பிறந்தவர்கள் பொதுவாகவே சிம்ம லக்கணம் சிம்மராசியில் பிறந்தவர்கள் தாய்வழியினுடைய ஆதரவு, தாய்வழி உறவுகள் சரியானவர்களோ தவறானவர்களோ அவர்களுடைய விருப்பத்துக்கு ஆரம்ப காலம் கிட்டத்தட்ட 16 வயது வரை அவர்களுடைய விருப்பத்துக்கு வாழ்கிறார்கள். தந்தை வழி உறவுகளை கொஞ்சம் கொஞ்சமாக விளக்குகிறார்கள் அல்லது இலக்காரமான கண்ணோட்டத்தில் பார்க்கிறார்கள். அதன் மூலம் நிறைய சங்கடங்களை சந்திக்கிறார்கள். அதே சமயத்தில் இந்த லக்னத்தில் பிறந்தவர்கள் யாராக இருந்தாலும் இயற்கையாக இவர்களுக்கு நடிப்பு திறமை ஒத்து வருகிறது. இவர்கள் இருக்கும் இடத்தில் பெரிய பாறை, குன்றுகள் இருக்கிறது. இவர்கள் இருக்கும் இடத்தில் உயரமான கம்பங்கள், அதாவது டவர்கள், அது செல்போன் டவராக இருக்கலாம் அல்லது உயர் அழுத்தம் கொண்ட மின்சாரம் கடந்து செல்லக்கூடிய பெரிய டவர்களாக இருக்கலாம். அதே சமயத்தில் இவர்களுக்கு வாழ்நாளில் வயிற்று வலி சம்பந்தப்பட்டது, இதயம் சம்பந்தப்பட்டது மற்றும் தலை சம்பந்தப்பட்டது, இந்த 3ம் சம்பந்தப்பட்ட நோய்கள் இல்லாமல் இவர்கள் கடப்பதற்கான வாய்ப்பே கிடையாது. இவர்கள் பொதுவாக தாயினுடைய ஈடுபாடும் தாயினுடைய அக்கறையும் இருக்கிறார்கள். இவர்களுடைய ஜாதகத்தில் லக்னாதிபதியும் 4 குறியவனும் நல்ல நிலைமையில் இருக்கும் பொழுது எப்படிப்பட்ட வாழ்க்கை துணை வந்தாலும் தாயினுடைய பேச்சை கேட்டுக்கொண்டு அல்லது தாயினுடைய விருப்பத்துக்கு ஏற்ப நடந்து கொண்டு அந்த வாழ்க்கை துணையினுடைய சந்தோஷத்தை யோசிக்காமலேயே அழித்து விடுகிறார்கள் அல்லது அழிக்க முயற்சிக்கிறார்கள். அதே சமயத்தில் வாழ்க்கை துணை என்பது இவர்களுக்கு கர்ண கடூரமான தைரியம் கொண்டவர்களாகவும் வஞ்சகம் நிறைந்தவர்களாகவும் இருப்பதையும் காண முடிகிறது. இதில் இறுதியில் வெல்வது வாழ்க்கை துணைதானே ஒழிய இவர்கள் இல்லை என்பதை நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அதே சமயத்தில் இவர்களுடைய உணவுப் பொருள்கள் என்று பார்க்கும் பொழுது அதீத ஈடுபாடும் அக்கறையும் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். இவருக்கு எளிதில் நோய் வருவதில்லை. நோய் வந்தால் மரணம் சார்ந்த விஷயத்தை இவர்களுக்கு பரிசாக தருவது என்பது இயல்பாக அமைந்து விடுகிறது என்பது எண்ணற்ற ஜாதகங்களில் நம்மளால் பார்க்க முடிகிறது. அடுத்து இவர்கள் பழச்சாறுகள் சம்பந்தப்பட்ட விஷயம், உணவுகளில் நல்ல ருசியாக இருக்கும் உணவுகள், இது இல்லாமல் வெல்லம்,
நாட்டு வெல்லம், அதாவது கரும்பிலிருந்து நேரடியாக கரும்புச்சாறிலிருந்து தயாரிக்கப்பட்டது. அதாவது வெள்ளை சர்க்கரை இல்லாமல் நாட்டு சர்க்கரை மற்றும் பனங்கருப்பட்டி, மறுபடியும் பனங்கல்கண்டு மற்றும் நாட்டுக்கோழி மற்றும் இவர்களாக தயாரித்து விருப்பப்பட்டு அருந்தும் மது, அதாவது நாட்டு சாராயம், இதையெல்லாம் இவர்களுக்காக சுலபமாக கை கூடுகிறது. இப்படி இருந்தாலுமே கூட இவர்கள் சொன்னால் எடுபடியாக வேலை செய்யக்கூடிய பெண்கள், நண்பர்கள், இவர்களுக்கு இருக்கும் வேலையாட்கள் மூலம் இவர்கள் பலமான பாதிக்கப்படுகிறார்கள் அல்லது மரணத்து வரையிலும் பயணப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எந்த சுக்கிரன் இவளுக்கு மிகப்பெரிய யோகத்தை தந்து ஜீவனாதிபதியாக இருக்கிறாரோ அதே சுக்கிரன் 3க்குரிய மாரகாதிபதியாகவும் இருக்கிறார்கள். இவர்கள் திரைத்துறையில் இருப்பவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். பொதுவாக இவர்களுக்கு ஆண் வாரிசு இருப்பதில்லை. ஒன்றுக்கு மேற்பட்ட பெண்களினுடைய தொடர்பு இருந்தால் அந்த பெண்களும் ஒருவருக்கொருவர் கருத்து வேறுபாடு முரண்பாடுகளை கொண்டு பிரிந்து போகிறார்கள். அதற்கு பின் ஒரே பெண்ணோடு இவர் அந்திம காலத்தை கழிக்கிறார். அதுவும் சிரமத்தோடு கடக்கிறார்கள். அல்லது அதிலும் சில நபர்கள் தனியாக இருந்து அந்திம வயதில் கிட்டத்தட்ட 60 வயது 70 வயதுக்கு மேல் தானே சமைத்து சாப்பிடக்கூடிய குணாதிசயங்களும் இவர்களிடம் இருக்கிறது. பொதுவாகவே இவர்களுக்கு காரியம் தேவை, உடல் சுகம் தேவை, ருசி தேவை. இந்த ருசிக்காகவும் காரிய வெற்றிக்காகவும் உடல் இச்சைக்காகவும் எவ்வளவு வேண்டுமானாலும் இறங்கி போகிறார்கள். இதை கண்கூடாக பார்க்க முடிகிறது. வெளியில் மிகப்பெரிய சூரனாக அவர்கள் காணப்பட்டாலுமே கூட வீட்டில் வந்தால் அடங்கி போகிறார்கள். இந்த ராசி லக்கணத்தில் உள்ளவர்களுக்கு சில பேர்த்துக்கு லக்கணத்துக்கு 6ஆம் இடத்தில் சூரியன், சனி, புதன் இந்த 3 கிரகங்களும் அமையப்பெற்று அல்லது சூரியன், புதன், கேது அமையப்பெற்று நீச்ச சனியால் பார்க்கப்பட்டால் இவர்களுக்கு கூன் முதுகு இருப்பதையும் காண முடிகிறது. அதே சமயத்தில் இவர்களுக்கு மஞ்சள் காமாலை சம்பந்தப்பட்ட தொந்தரவு, கல்லீரல் சம்பந்தப்பட்ட தொந்தரவு, இந்த மாதிரி தொந்தரவுகள் இவர்களை சுலபமாக ஆட்கொள்கிறது. அப்படி பார்க்கும் பொழுது இவர்கள் பிரித்தாளும் கொள்கை கொண்டவர்களாக இருந்தாலும், வெளியில் எவ்வளோ பெரிய கதாநாயகனாக காட்டிக்கொண்டாலும், வீட்டில் உள்ளவர்களிடம் இறங்கி போவதோடு மட்டுமல்லாமல் தன்னுடைய இளைய சகோதரவர்க்கும் பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் கஷ்டப்பட்டு, அசிங்கப்பட்டு, அவமானப்பட்டு அவர்களுடைய தோல்வி காணும் சூழ்நிலையை சந்திக்கிறார்கள் என்பது நடைமுறையில் காண முடிகிறது. இப்படி ஒவ்வொரு ராசியும் ஒவ்வொரு லக்கணமும் ஒவ்வொருவருடைய குணாதிசயத்தை காட்டுகிறது. முதலிலேயே சொல்லியிருக்க வேண்டும், இவர்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் தனி வீடாக இருக்கும் பட்சத்தில் பாதிப்பதில்லை. இவர்களுக்கு 4 பக்கமும் வீடு இருக்கும் பட்சத்தில் அந்த வீடுகள் காலப்போக்கில் 12 வயதை கடந்து அவர்களுடைய சுற்றி இருக்கும் வீடுகள் 4 வீடுகளும் ஒரே மாதிரி இருக்குமானால் அந்த வீட்டில் உள்ள ஆண் வாரிசுகளுக்கு பலமான பாதிப்பை சந்திக்கிறது அல்லது இறந்து விடுகிறார்கள். அப்படி இல்லை என்றால் அந்த ஊரை விட்டு வெளியேறி வெளிநாடு, வெளி மாநிலம், வெளியூர் என்று பயணத்தில் அவர்கள் சிறப்பாக இருக்கிறார்கள். இந்த சிம்ம லக்கணம், சிம்மராசியில் பிறந்தவர்களுக்கு அருகில் இருக்கும் வீட்டுக்காரர்கள் வாழ்வதும் இல்லை, வசதியாக வாழ்வதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலையும் அமைவதில்லை என்பதை கண்கூடாக பார்க்க முடிகிறது. ஆக சிம்ம லக்கணத்தில் பிறந்தது தனித்துவம் என்று பார்த்தால் நல்ல நடிப்பு திறமை இருக்கும், நல்ல ருசியாக சாப்பிடுகிறார்கள். பெண்களிடம் எவ்வளவு வேண்டுமானாலும் உடல் சுகத்துக்காகவும் பட சுகத்துக்காகவும் இறங்கி போகிறார்கள். ஆனால் வெளியில் பார்த்தால் கதாநாயக பட்டம் கட்டுகிறார்கள் என்பதையும் நடைமுறையில் காண முடிகிறது. சரி நண்பர்களே, இப்படி ஒவ்வொரு ராசியினுடைய காரகத்துவங்கள் அந்த ராசியினுடைய மனிதனுடைய குணாதிசயங்களை அப்பட்டமாக வெளிக்காட்டுகிறது. அவர்களுடைய இருப்பிடத்தை வெளிக்காட்டுகிறது. அவர்களுடைய உடல் சார்ந்த விஷயங்களை வெளிக்காட்டுகிறது. இவர்களுக்கு தெய்வ பக்தி என்பது மிக மிக குறைவு. ஆனால் தெய்வ பக்தி இருப்பது போல் காட்டிக்கொள்வதில் சாலச் சிறந்தவர்கள். அதே சமயத்தில் நிர்வாக பொறுப்பில் தரமாக இருக்கிறார்கள். ஆனால் முதலாளியாகவோ ஒரு பெரிய நிறுவனத்தினுடைய முதலாளியாகவோ இருப்பதற்கான சந்தர்ப்ப வாய்ப்பு இவர்களுக்கு கம்மி. பொதுவாக இவர்கள் ஆள் அடிமை, பண்ணை கீர்த்தி என்ற வகையில் இவர்கள் சிறப்பான மனிதர்கள் என்றே சொல்லலாம்.
சரி நண்பர்களே, இப்படி பேசிக்கொண்டே செல்லலாம். இன்னும் எண்ணற்ற விஷயங்கள் இருக்கிறது. அப்படி பேசிக்கொண்டே செல்வோமானால் இந்த காணொளியினுடைய நீளம் அதிகரித்தோடும் பார்ப்பதற்கும் படிப்பதற்கும் அல்லது இதன் மேல் இருக்கிற ஈடுபாடும் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சரி நண்பர்களே, இந்த மாதிரி தொடர் காணொளிகளை உங்களுடைய நண்பர்களுக்கோ ஜோதிடர்களுக்கோ பகிருங்கள். அவர்களுக்கு இன்னும் சுலபமாக அவர்களுடைய ஜீவனத்தை கையாளுவதற்கான வாய்ப்புகளை உண்டு பண்ணி தரும் என்பதில் மாற்று கருத்து நிச்சயமாக இருக்க முடியாது. இதில் சொல்லப்பட்ட எந்த ஒரு தகவலும் ஒரு தனிப்பட்ட நூலிலோ ஒரு தனிப்பட்ட ஆசிரியர்களிடமோ கற்றுக்கொண்டதாக இல்லை. என்னுடைய அனுபவம் சார்ந்த விஷயம். என்னுடைய உறவுகளில் வெகு சிலர்கள் இந்த லக்னத்தில் ராசியில் பிறந்திருக்கிறார்கள். இந்த லக்ன ராசியில் பிறந்தவர்கள் வெளியில் பணம் கொடுத்தாலும் திரும்ப வாங்குவது என்பது கடினம். இவர்களிடம் ஒருத்தர் பணம் கொடுத்து விட்டாலும் இவரிடமிருந்து வாங்குவது மிக மிக கடினம். இப்படி ஒவ்வொன்றாக பேசிக்கொண்டே போவோமானால் இந்த இரவு பத்தாது. சரி நண்பர்களே, மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். வணக்கம் நண்பர்களே. என்னுடைய அலைபேசி எண் 9788972999 மற்றும் ஒரு எண் 9791399649. சரி நண்பர்களே, தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோர் மங்கையர் பதிக்கு சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமற் காக்க செங்கன் மால்மருகன் யானைச்சரன் பதம் காப்பதாமே.